அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் அல்லது கூட்டணியில் மீண்டும் இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் முடிவு தெரியாததால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அதாவது பாமக மோதலை சரி செய்து ஒன்றிணைந்த பாமகவை ஏற்படுத்துவது, தேமுதிகவை கூட்டணியில் சேர்ப்பது போன்ற முயற்சியில பாஜக மேலிட தலைவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகளின் தலைவர்களையும் அமித்ஷா ஒரு முறை சந்திச்சு பேசினால் அக்கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்துவிடும் என அவருக்கு தகவல்கள் சொல்லப்பட்டு இருக்கு. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சேர்த்தால் தென் மாவட்டங்கள்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்புகள் மேலும் பிரகாசமாகும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இதனால டிசம்பர் 7ஆம் தேதி தமிழகம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்த அமித்ஷா திட்டமிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த திட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டு இருக்கு. அதாவது டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து அதிமுக பொதுக்குழுவில் ஆலோசித்துவிட்டு பதில் கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல தெரிவிக்கப்பட்டதாகவும், பொதுக்குழு முடிவுக்கு பின் தமிழகம் வர அமித்ஷா முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுது.